இளையராஜா அவர்களை பத்தின ரொம்ப பிரபலமான விஷயம் என்னன்னா, அவரோட கால் ஷீட்டுக்காக இயங்கி கிடந்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர். இன்னும் சொல்ல போனா அவரோட கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணாத இயக்குனர்களே கிடையாது அந்த பீரியட்ல. அதே மாதிரி முந்தைய தலைமுறையில வாழ்ந்தவர் தான் கண்ணதாசன். ஒரு சாதாரண பாட்டு எழுதுறவருக்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைச்சது? அப்படி என்னதான் அவர் எழுதினாரு? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இந்த வரிகளுக்கு ஈடா எதுன்னு சொல்ல முடியுமா? எல்லா காலத்திலையும் மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, தன்னோட வாழ்க்கை மேல ஒரு திருப்தியே இருக்காது, ஒரு நிறைவே இருக்காது. அதுக்கு கண்ணதாசன் ஒரே ஒரு வரியில பதில் சொல்லியிருக்காரு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. இதை விட சரியா யாராவது சொல்ல முடியுமா? கண்ணதாசன் ஒரு சினிமாவுக்கு பாட்டு எழுதுற பாடலாசிரியர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு சிறந்த கவிஞர். சின்ன வயசுல இருந்தே நிறைய இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் படிச்சு வளர்ந்தவர். அதற்கு உதாரணம், கண்ணதாசனோட அம்மா கண்ணதாசனை மடியில உட்கார வச்சு தாலாட்டு பாடல் பாடும்போது, தாலாட்டு பாடல்ல உள்ள வரி ஏதாவது அவங்க அம்மா மறந்துட்டா அதற்கு சிறந்த சொற்களை அமைத்து புதுசா ஒரு தாலாட்டு பாடல் பாடுவாராம் கண்ணதாசன். ஆரம்ப காலத்துல கண்ணதாசனுக்கு பாடலாசிரியர் ஆகணுங்கிற விருப்பம் எல்லாம் துளி கூட கிடையாது. 16 வயசுல சினிமா மேல உள்ள மோகத்துல தான் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிறதுனால பேரை நாராயணன் மாத்திக்கிட்டு சினிமா வாய்ப்பு தேர்றதுக்காக 1943ல, அதாவது சுதந்திரம் கிடைக்காத மதராசப்பட்டினத்தை நோக்கி நகர்றாரு கண்ணதாசன். அதற்கு பிறகு 6 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு 1949ஆம் ஆண்டு தான் அவருக்கான முதல் வாய்ப்பே கிடைக்குது. இந்த 6 ஆண்டுகள் தான் பட்ட கஷ்டத்தை வச்சு பின்னால ஒரு கவிதையே எழுதியிருக்காரு கண்ணதாசன். கண்ணை விழித்தெழுந்து காசினை பார்க்குங்கால் என்ன துயர் வருமோ, எங்கெங்கே அடி விழுமோ, காதல் வருமோ, காதலுக்கு தடை வருமோ, மோதல் வருமோ, முறைகிடுவார் துணை வருமோ, நன்றியிலா நண்பர்கள் தாம் நாள்புறமும் சூழ்வாரோ, நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ, செய்ய தொழில் வருமோ, திண்டாட்டம்தான் வருமோ, வெயில் அழைத்து வரும் வியர்வையில் நீராடி ஐயா பசி என்று அழைக்கின்ற நிலை வருமோ, என்ன வருமென்று இப்போது யார் அறிவார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி.